கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு தன்னுடைய குமாரர்களிடத்தில் வச்ச அன்பில் வேறுபாடு இருந்துச்சு. அதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போன்னா சில உண்மைகளை நாம் அறியலாம். சீகேமில் அவனுடைய பிள்ளைங்க செஞ்ச மோசமான செயல்கள் அவன் இதயத்தில் இன்னும் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். ரூபன் செஞ்ச அக்கிரமான செயல் அவன் இருதயத்தை பிளந்திருக்கலாம். தன்னுடைய மூத்த சகோதரர்களை பற்றி தன்னுடைய தந்தை கிட்ட யோசேப்பு கொண்டு வந்த செய்திகள் உறவை இன்னும் மோசமாக்கி இருக்கலாம். யோசேப்பு தன்னுடைய மூத்த சகோதரர்களை போல நடந்துக்காம தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான வழியில் நடந்துட்டுருக்கலாம். சீகேம் நகரத்தை அவனுடைய சகோதரர்கள் கொள்ளையடித்து அதனுடைய மனுஷங்களை கொலை செய்யும்போது யோசேப்பு ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கலாம். வளர வளர யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள்கிட்ட இருந்து தன்னை முற்றிலும் வேறுபடுத்தி காட்டினான். அதனால் இஸ்ரவேலுக்கு யோசேப்பின் மேலே அதிக பிரியம் இருந்துச்சு. பிள்ளைங்க கிட்ட வித்தியாசமான அன்பை காட்டுறதை எந்த விதத்துலேயும் நியாயப்படுத்த முடியாதுனாலும் இங்கே அதுக்கான காரணத்தை நாம் அறிஞ்சிருக்கிறது அவசியம். இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததுனால இஸ்ரவேல் தன்னுடைய குமாரர் எல்லார்லேயும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள்னு யாகமம் 37:3-4 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு இஸ்ரவேலால் மிகவும் நேசிக்கப்பட்டது யாருடைய தவறு? அவன் தன்னுடைய தந்தையின் அன்புக்கு ஆளானது அவனுடைய தவறா, இல்லை அது யாருடைய தவறு? யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தந்தை யோசேப்பை நேசித்தது போலவே தங்களை நேசிக்கலை, அவனை கவனிச்சுக்கிட்டது போலவே தங்களை கவனிச்சிக்கலன்னு அவங்க கிட்ட காட்டப்பட்ட வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களை ஏன் அவங்களுடைய தந்தை நேசிக்கலைன்ற காரணத்தை கண்டறிய அவங்க எப்பையும் யோசிக்கவே இல்லை. ஆனால் தங்களுடைய தந்தையின் அன்பை யோசேப்பு பறிச்சுக்கிட்டதா அவங்க யோசித்ததுனால அவங்க அவனை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் சாதாரண மனுஷங்க எளிமையான உடைகளை அணிஞ்சாங்க. செல்வந்தர்கள் மற்றும் விசேஷமானவங்க மட்டுமே சிறப்பு உடைகளை அணிஞ்சாங்க. பொதுவானவைகள் மற்றும் சிறப்பானவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமான அடையாளங்களில் ஒன்று உடுத்தக்கூடிய உடைகள். இஸ்ரவேல் யோசேப்புக்கு ஒரு விசேஷமான உடையை செஞ்சு கொடுத்தப்போ அவனுடைய சகோதரர்களை இன்னும் கோபப்படுத்துச்சு. அவங்களுடைய தந்தையினுடைய செயல் அவங்களுக்கு பகையை இன்னும் அதிகமாக்குச்சு. அவனுடைய மூத்த சகோதரர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான பெரிய மந்தைகளை பராமரிக்க வயல்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஒரு மேய்ப்பனின் வேலையை செய்ய பொருத்தமான வேலை செய்யக்கூடிய ஆடைகளை அணிவது அவசியம். பல வண்ணங்கள் கொண்ட விசேஷமான உடை அந்த வேலைக்கு பொருந்தாத ஒன்று. ஆனால் அந்த உடையோட யோசேப்பு தெரிஞ்சது இன்னும் எரியிற தீயில எண்ணெய் வார்த்தது போல இருந்துச்சு. யோசேப்பு அவங்களுடைய தந்தையின் விருப்பமானவர்ன்ற அடிப்படையில் இப்படியே விஷயங்களை தொடர்ந்தா அவன் அவங்க குடும்பத்தின் தலைவனாவான்னு அவனுடைய சகோதரர்கள் யூகிச்சாங்க. அவன் எல்லாருக்கும் இளையவனாக இருந்ததால் அவனுடைய கை மேலோங்கிறத அவங்க யாரும் விரும்ப போகிறதில்ல. தந்தை செய்து கொடுத்த உடை அவங்களுடைய உறவை இன்னும் அதிகமாக உடைக்கவே பயன்பட்டுச்சு. யோசேப்பின் சகோதரர்கள் கொலை செஞ்சு ரத்தம் வடிகிறத பார்க்குறதுல பிரியமானவங்களாக இருந்தாங்க. அவங்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் பிறருக்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. மற்றவங்களை அழிக்கிறதுக்கு தங்களுடைய சுயநீதியை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துகிறவங்களா இருந்தாங்க. மற்றவங்க கிட்ட என்ன நியாயம் இருக்குதுன்னு பார்க்காதவங்க. அவங்களுடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க யோசேப்புக்கு தீங்கு செய்ய அதிக வாய்ப்பு இருந்துச்சு. அவங்களுடைய இதயங்கள் வெறுப்பு உணர்வுகளால் நிரம்பி இருந்ததால் யோசேப்புக்கு அதிக ஆபத்து இருந்துச்சு. ஆனால் இதை அறியாத யோசேப்பு தன்னுடைய தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்தான். அவர் ஒரு இளம் வாலிபன். அவனுக்கு தன்னுடைய தந்தையின் அன்பும் பாதுகாப்பும் இருக்கிற வரை தனக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்லைன்ற தைரியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஒரே குடும்பத்தின் பிள்ளைங்க வெவ்வேறான மனநிலையோடு வளர்ந்தாங்க. ஒருவன் அன்புலையும் உறவுலையும் வளர்றான், மற்றவங்க பகையிலும் வெறுப்பிலும் வளர்றாங்க. நாம் எதை வளர்க்குறோமோ அதுதானே நம்மளை வளர்க்கும். பிரியமானவர்களே, குடும்பத்தில் மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்து கொள்றதுல பல வேறுபாடுகள் இருக்கலாம். நம்ம இயல்பாக நடந்தாலும் மற்றவங்க நம்மளை பகைமையோட இல்லை மனசில் வேறுபட்ட எண்ணத்தோடு நம்மக்கிட்ட பழகிறது நமக்கு எப்பொழுதும் சவாலாக இருக்கக்கூடிய காரியமே.
நம்ம செய்யாத குற்றங்களுக்காக நம்ம பகைக்கப்படுறதும் எதிர்க்கப்படுறதும் இயல்பாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய செயல். மற்றவங்களின் சுயநலம் இல்லை பொல்லாங்கான சிந்தனைகள் நமக்கு எப்பொழுதும் மனவேதனையை கொண்டு வர்றவையாகவே இருக்குது. மற்றவங்க நம்மக்கிட்ட காட்டக்கூடிய அக்கறை இல்லை அன்பு மற்றவங்களுக்கு பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே போல் நாம் ஒருத்தர் இடத்துல காட்டக்கூடிய அக்கறை இல்லை அன்பானது இன்னொருவருடைய உள்ளத்தில் எரிச்சலை உண்டு பண்ணுறதையும் நாம் பார்க்குறோம். இது எல்லாம் பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளே. மற்றவங்களுக்கும் சொந்தமாக இருக்கட்டும்ன்ற தாராள மனப்பான்மை இல்லாமல் தனக்கு மட்டுமே இருக்கணும்னு குறுகிய மனப்பான்மை அநேகருக்கு உண்டு. மற்றவங்க நல்லா இருந்தால் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் அதிகமானவங்களுக்கு கிடையாது. நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்றதை நிதானித்து பார்ப்போம். நாம் நேசிக்கப்பட என்ன செய்யலாம், இல்லை நம்மளுடைய குறைகளை எப்படி சரி செய்யலான்னு நிதானிக்காமல் பொறாமையில் நிறைஞ்சு பொல்லாங்கா சிந்திச்சு உருமுகின்றவர்களாக இருந்த யாக்கோபின் புத்திரர்களின் குணம் நமக்கு ஒருபோதும் இல்லாதவாறு நம்மளை நாம் காத்துக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.